அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் மே 28லேருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பொதுவான பலன்கள். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் விசேஷமான நாட்கள் என்ன, கிரக நிலைகள் என்ன, 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இதுதான் சுருக்கமாக பார்க்குறோம். மே 28 புதன்கிழமை அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் அன்றைக்கி தான் முடியுது. அன்றைக்கி ஏதாவது நீங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம். மே 29 வியாழக்கிழமை அன்றைக்கி திருதியை திதி, குறிப்பாக ரம்பா திருதியினாலே வளர்ச்சின்னு அர்த்தம். ஸோ அன்றைக்கி விசேஷமான நாள். அன்றைக்கி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அன்றைக்கி கௌரி விரதம், யாரெல்லாம் கௌரி விரதம் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களோ இருக்கலாம். அடுத்தபடியாக மே 30 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கரிநாள், எல்லா விதமான சுபகாரியங்களும் விளக்கப்பட்ட நாள். அன்றைக்கி மாத சதுர்த்தி இருக்குது. விநாயகர் பெருமானுடைய வழிபாடு அன்றைக்கி முக்கியம். மே 31 சனிக்கிழமை, அன்றைக்கும் கரிநாள் தான், சுபகாரியங்கள் விளக்கப்பட்ட நாள். ஆனால் அன்றைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷமான நாள் என்னன்னா, சேக்கிழார் பெருமானுடைய ஜெயந்தி அன்னைக்கு. அது மட்டுமல்ல, 18 சித்திரங்களில் கமலமுனிவருடைய சித்தருடைய ஜெயந்தி அன்றைக்கு. ஸோ பெரிய புராணம் இயற்றிய சேக்கிழாருடைய விசேஷமான ஜெயந்தி அன்னைக்கு. அது ரொம்ப விசேஷம். நம்ம அவரை வழிபாடு பண்ணுறது நல்லது. கமலமுனிவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி. அன்றைக்கி சஷ்டி விரதம் இருக்கணுங்கிறவங்க இருக்கலாம். ஜூன் 3 செவ்வாய்க்கிழமை அஷ்டமி. ஸோ இதுதான் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள். இனி கிரக நிலைகள். கிரக நிலைகளை பார்க்குற போது இந்த வாரம் மே 31 மேசத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இப்போ இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், மற்ற கிரகங்கள் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ஒரு புதன்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாக பார்க்கணும். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பண வரவு எப்படி இருக்கும்? வரவுகள் நிறையா இருக்குது, செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கார். வருமானங்கள், அதுக்கு தகுந்த செலவுகள் ரெண்டுமே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சி சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா, ஒரு பக்கம் பார்த்தா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த செவ்வாய், யாரெல்லாம் நீங்கள் இடம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க, அல்லது வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கிறவங்க, அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கான வாய்ப்பு இந்த வாரம் பிரகாசமாக இருக்குது. அது மட்டுமல்ல, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குது. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி இல்லை, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் சொல்கிறது புரியுது. உங்களுடைய 6ஆம் அதிபதி புதன் 2ல் இருக்கிறனால நீங்கள் இதெல்லாம் கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் உருவாகும். இதுதான் மெயின். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, குறிப்பாக நீங்கள் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு, வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு இந்த வாரம் லாபத்தை பார்ப்பதற்கான வாரமாக உங்களுக்கு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பெரிய லெவலில் எங்கள் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறேன், கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாம் கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, அதாவது இந்த வாரத்தில் ஏதாவது எதிர்பாராத ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நான் ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த லோன் கிடைக்கல, நிறைய தடை இருக்குது. இந்த வாரம் ஏதாவது கிடைக்குமானா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. வழக்கம் போல் இந்த வாரத்திலே உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் நல்லா இருக்குது. ஸோ உங்களுடைய மூத்த சகோதரி இருக்காங்க, சகோதரர் இருக்காங்கனாலும் வாழ்க்கையில் ஏற்றம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில்
நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணுறது நல்லது. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரம் 31ஆம் தேதி தான் பிஸ்னஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். அதனால் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெரிய இதெல்லாம் இந்த வாரம் வேண்டாம். நார்மலாக ரொட்டீனாக என்ன நடக்குதோ அது மாத்திரம் நடக்கட்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை எங்கெல்லாம் நீங்கள் சனி பகவான் இருக்காரோ நவகிரகத்தில் அவரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பைரவருடைய தரிசனம் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், நான் சொன்னேன் 31மே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக இந்த 2-3 நாள் தான் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். அதுக்கப்புறம் அவர் 12க்கு வர்றது கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு வழங்கும். அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற விரயம், நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் இது இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அக்ரிமெண்ட்டோ அட்வான்ஸோ போடுறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பொருளாதாரம் கையில் பணம் இருக்குது, செலவுகளும் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. வருமானம் இருக்கான்னா நார்மல் தான். ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முடிவு எடுக்கிறதாக இருந்தால் துணிஞ்சு எடுக்கலாம். உங்களுடைய முடிவுகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது நல்ல ஒரு கம்பெனி ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பார்க்குற போது மே 31க்கு அப்புறம் வேலையில் பிரச்சனைகள் இருக்குது, வேலையில் கவனமாக இருங்க. யாரெல்லாம் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் இன்னர் சேஞ்சஸ் அது பார்க்குறீங்க அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இந்த வாரத்தில் இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது பரவாயில்ல. ஸோ யாரெல்லாம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு லாபம் வருமானம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, உங்கள் பார்ட்னரும் ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு சனி 2 பேரும் பார்க்குறாங்க. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்காவது பெரிய லெவலில் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். நீங்கள் பெரிய லெவலில் யாரெல்லாம் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் இருக்குது. எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும், இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்றம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காளோ அவருடைய மகாலட்சுமியுடைய வழிபாடும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, அதற்கு தந்த செலவுகளும் உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய தொழிலை நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் இந்த வாரம் நீங்கள் லாபத்தை கையிலேயோ கண்ணிலேயோ பார்ப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா உண்டு. நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்
அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனாலும் அது கைக்கு வருமாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அதனால் அதை பெருசாக நீங்கள் நம்பி இருக்க வேண்டாம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. எதிர்பாராத பயணம், இந்த பயணத்தால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் எதுவும் முயற்சிகள் பண்ண வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மற்றபடி நீங்கள் பெரிய லெவலில் இந்த மாதத்தில் எதுலேயும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது சுமாரான பலன் தான். பட் இருந்தால் கூட இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலையில் யாரெல்லாம் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்களோ வேலை மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வேலையில் எல்லோரும் பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பும் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா ரன் ஆகிறதுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், அது வருமானு தெரியல, எப்போ வரும்னு புரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஆக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவ வழிபாடும், எங்கெல்லாம் மகாவிஷ்ணு இருக்காரோ அவருடைய தரிசனமும் சேர்ந்து பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்படி இருந்தாலே நீங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் கவனமாக இருங்க. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருந்து அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க. யாருக்காவது கடன் கொடுக்குறதா இருந்தால் யோசித்து செய்யுங்க, அல்லது அது வர கடன்லாம் கொடுங்க. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் வருமானங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளானிங்கை இந்த வாரம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க உண்மைக்கே உங்களுக்கு நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உறவுகளால் இந்த வாரம் மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் முன்னேற்றம் அல்லது நன்மைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, ஏதாவது மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய துறைகளில் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது. வேலை இல்லாமல் ஐடியில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. பட் வேலையில் எதிர்பாராத பிரச்சனைகள், போராட்டங்கள் என்பது உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் யாரையாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் 31ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருந்தாங்க, அவர்களாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதாவது மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதற்கான சோர்சஸ் நிறையவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ
உங்களுக்கு கலைத்துறையினால் புகழ் வருமானங்கள் கூடும். பெருசாக நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக சிவ வழிபாடையும் பெரிய லெவலில் பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் பெரியவருடைய தொடர்பு, பெரிய மனிதர்களுடைய நட்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு செலிபிரிட்டியோடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, அறிமுகம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் பரவாயில்லை, அதற்கு தந்த செலவுகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் நார்மலாக தான் இருக்குது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், ஐடியில் இருக்கேன், சும்மா இருக்கேங்கிறவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு இந்த வாரம் ரொம்ப குறைவு. ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் ஜாயின் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள் என்பது இருக்கும். ஸோ இந்த வாரம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க வேலையில் பொறுமை நிதானமாக இருங்க. பெருசாக கூட இருக்கவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இந்த வாரத்தில் இல்லை. இந்த வாரம் நீங்கள் அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அது இல்லாமல் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்கறது அவ்வளோ சிலாக்கியமாக இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனுக்கள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் குரு பார்க்குறாரு, வேலை இருக்குது, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கனாலும் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயத்தை பொறுத்த வரைக்கும், வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அதனால் லைஃப்பில் பின்னாடி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குது. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்க இந்த வாரமும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகும். ஆனால் 31ஆம் அப்புறம் எந்த விஷயமும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப அவசியம் இருந்தாலே ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். 31ஆம் அப்புறம் ட்ராவல் பண்ணிங்கன்னா என்ன பர்பஸ்க்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாமே நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உறவுகளால் நமக்கு நன்மை, உறவுகளால் பிரச்சனை, ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையும் பொறுமை நிதானமாக இருங்க. இந்த வாரத்தில் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஏதாவது லாங் ஜேர்னி போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வாரம் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். பாஸ்போர்ட் விசா ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் பரவாயில்லாமல் இருக்குது. ஆனாலும் கூட இந்த வாரத்தில் 31ஆம் அப்புறம் தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், எதிர்பாராத அஃபயர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமான்னா நார்மலாக தான் இருக்குது. அதனால் பெரிய முயற்சிகள் கடுமையான போராட்டத்துக்கு இடையில் தான் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் அதுக்காக நீங்கள் உங்கள் முயற்சியை விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரையாவது ஒருத்தரை நம்பித்தான் ஆகணும். மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேளுங்க. இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மை. ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களை மீட்டுவதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும், கௌரவம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு காத்துட்ருக்கீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும்
உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் ரொம்ப நாளாக யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், குறிப்பாக நான் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிச்சி லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அந்த லாபம் கிடைக்கிறதுல நிறைய தடைகள். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸில் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் திருப்தியற்ற மனநிலை இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை சுமாராக இருக்குது. கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க. பிஸ்னஸில் எப்படி இருக்குன்னா, பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது லாக்கான பணம் கைக்கு வர்ற மாதிரி ஒரு தோற்றம், அது வர்றதில் நிறைய தடைகள் என்பது இருக்குது. இந்த வாரத்தில் முயற்சி எதாவது பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மையாக முடியும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பார்க்காத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்க, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும், குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் சுமாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதாவது ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாத்தையும் இந்த வாரம் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. அதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே நமக்கு லாபம் கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை. அதனால் அது விஷயத்தில் பொறுமை. ஸோ இந்த வாரத்தில் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ ப்ரொமோஷனோ மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வருமானம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கான வேலை, உங்களுக்கு வேலைக்கான சம்பளம், இதெல்லாமே இந்த வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் மேரிட்டல் லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கடன் வாங்கி லோன் வாங்கி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். இது தேவையற்ற விரயங்களையும் நஷ்டங்களையும் வைத்திய செலவுகளையும் உங்களுக்கு குறைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணுங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லது நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அது நடக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பைரவருடைய வழிபாடும் மகாவிஷ்ணுவையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு.
ஆல்ரெடி நான் அஃபேரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒருவேளை லவ்வில் ஏதாவது பிரேக்கப் இருந்தால் நீங்கள் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், போதுமானது. விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வேண்டாம். நான் பெருசாக லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுமை. ஸோ ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் அம்மாவுக்கும் இது பொருந்தும். ஸோ அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தீங்கன்னா உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை வருமானத்தை இந்த வாரம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பிஸ்னஸில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது, அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலம் இந்த வாரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட் போகிறது, அதர் கண்ட்ரி போகிறதில் ஒரு சின்ன பிரேக் இருந்துகிட்டு இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்க இந்த வாரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் ரசித்து பாருங்கள். எவ்வளோ எந்த பதவியில் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும், அதில் உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை அல்லது சூழ்நிலை உருவாகும். அது மாதிரியான எண்ணங்களை நீங்கள் மாற்றுங்க. இது இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் 31ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் இருந்தால் கூட இந்த வாரம் பெரிய லெவலில் முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வாரத்தில் உங்களோட ஹையர் எஜுகேஷன் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்பில் நீங்கள் அங்கே உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரம் பார்த்திங்கன்னா யாருக்கா கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வராதுன்னு முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடும், குறிப்பாக பிரம்மாவையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் கவனமாக இருங்க. பிஸ்னஸில் பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் வர்றதில் நிறைய ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல்ல, தொழில் விட்டு விட்டு நடக்கும். இது நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க, அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, சேல்ஸ் லைனில் இருக்கீங்க, எந்த இதில் இருந்தாலும் பிஸ்னஸ் பெருசாக இந்த வாரம் இல்லை. சரி, இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது? மேரிட்டல் லைஃப், அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிவு இதெல்லாமே இருப்பதற்கான சூழ்நிலைகள், அதில் 2 பேருக்கும் யாராவது ஒரு ஆள் தேவையற்ற செலவினங்கள் அல்லது வைத்திய செலவு 2 பேரில் யாருக்காவது ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் அவசியம் இருந்தாலே லோன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். கடன் வாங்குறது பின்னாடி நமக்கு பெருசாக வட்டி கட்டுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெருசாக சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி ராகு பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். முயற்சிக்கான சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்தால் கூட வெற்றி ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கைகூடி வரும். குறிப்பாக நீங்கள் யாரையாவது இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு நம்பி தான் ஆகணும், நம்பாமல் இருக்க முடியாது. யாரோடலாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பை நீங்கள் வச்சுங்க. இதுதான் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் தான் இந்த வாரம் ப்ராப்ளம் இருக்க வழிய, யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ அல்லது யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ, வேலையில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அது அத்தனை நடக்கும். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி,
ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி அதர் அஃபிலியேட்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய வேலையில் நல்லா இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், ரிசல்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருங்க. உங்களுக்கு கலைத்துறையினால் புகழ் இருக்குது, வருமானங்களும் நார்மலாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் பெருசாக நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேங்கிறது இல்லாமல் ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து அடக்கி வாசிங்க. இதெல்லாம் முக்கியம். இந்த வாரத்தில் முருகப்பெருமானை பிரதானமாக கும்பிடுங்க. அது இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை தெளிவாக வச்சுங்க. என்னமாக ஆகணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, இது அத்தனையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ உங்களுடைய வெற்றி பெரிய லெவலில் கன்ஃபார்மாக இருக்கிறதுனால காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. ரொம்ப ஒரு விஷயத்தை எதையுமே போஸ்ட்போன் பண்ணாமல் எது நல்லது எது கெட்டதுன்னு டிசைட் பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக இந்த வாரம் மூவ் ஆகுங்க. வெற்றி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணமும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் சிறுதொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அத்தனை பேருக்கும் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், டிரான்சாக்ஷன், மணி லெண்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக உங்களுக்கு கடன் இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கு, கடன் அடைவதற்கான சூழ்நிலை வாய்ப்புகள் உருவாகும். கடன் மட்டுமல்ல, கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குங்கிறவங்க அந்த நோயிலிருந்து நீங்கள் டெம்பரவரியாக விடுபடுவதற்கான வாய்ப்பு, அல்லது இந்த நோயினுடைய தாக்கம் குறைவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ மெயினாக இந்த வாரம் உங்களுடைய கரியரில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அல்ல யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ நீங்கள் வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை, சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவார் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. உங்களுடைய இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து புகழ் அங்கே உங்களுக்கு கூடும். ஸோ அது மட்டும் இல்லை, நான் ஃபர்தராக ரிசர்ச் அண்ட் பிஹெச்டி பண்ணலாம்னு நினைக்கிறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பெருசாக யாருக்காக கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் அல்ல. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் முதலே சொன்னேன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொன்னேன். யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்க இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள். பட் அதே சமயத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் கையில் பணம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கும். குறிப்பாக என்ன காரணத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கடன் வாங்கி பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறது, இதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வாரம் நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ
உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருந்தால் மகசூல், லாபம், வருமானம் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. மெயினாக இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம் செலுத்துங்க. அது மட்டும் இல்லை, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளால் நன்மை, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். நான் அரசியலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ரொம்ப கவனம். எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமார். பிஸ்னஸ் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் பிஸ்னஸ் விட்டு விட்டு நடக்கும். பெருசாக பிஸ்னஸில் லாபம் இருக்குது, கையில் பணம் இருக்குது, பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இந்த வாரம் பிஸ்னஸில் நமக்கு இல்லை. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் வாழ்க்கையில் டெவலப் ஆவாங்க. அவர்களாலும் உங்களுடைய ஏற்றங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இறையறல் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு மாற்றங்கள், முன்னேற்றங்கள், இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் ஹெல்த்து விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை, எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கும். அது மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுங்க. பட் இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமானா நிறைய போராட வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. நல்ல புதிய விஷயங்கள் எதுவுமே பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் காதல் விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். யாரையெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணியிருக்கீங்க, நம்பி இருக்கீங்க, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவனாங்க இருப்பாங்க. இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டைரெக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். எக்காரணம் கொண்டும் மீடியேட்டர் வேண்டாம். ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஆக்டிவாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க. நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் சிறு தொழில், சுயதொழில் பண்ணுறீங்களா நல்லா இருக்குது. அதுலேயும் புதன் தொடர்புனால நீங்கள் கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறவங்க, கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்ணுறவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலையில் யாரெல்லாம் முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வாரம் கிடைக்கும். பொதுவாக வேலை கிடைக்குமானா இந்த வாரம் வேலைக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் இடங்கடை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது. யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் மேனாக வரணும், நான் பிஸ்னஸ் மேக்கரட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அது பெரிய லெவலில் நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். யாரெல்லாம் வெளிநாட்டில் இருந்துகிட்ருக்கீங்களோ, வெளியூரில், வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரம் நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நான் பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்டரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு
கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்ருக்கும். உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, லவ் அஃபேர் இருந்தாலும் லவ் சக்ஸஸ் ஆகும். இதுவரைக்கும் திருமணத்திற்கான வாய்ப்பு இல்லாதவங்க, அது திருமணம் மறுக்கப்பட்டவர்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ விநாயகருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.